அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மூச்சு பயிற்சி நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுலயே நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்கு. இன்னைக்கு பார்க்க போறது இந்த பகுதியில பார்க்க போறதுல ரொம்ப சுலபமா பண்ண போறோம். அதாவது இப்போ இன்னேல் எக்ஸேல் அதெல்லாம் சொல்றோம்ல, அதே மாதிரி அது சமஸ்கிருதத்துல எப்படி சொல்றோம்னா, இன்னேல்னா பூரகம், எக்ஸேல்னா ரேச்சகம், அப்படி நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரின்னா அது கும்பகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதுலேயே இப்போ ரொம்ப சிம்பிளா இருக்கிறது, அதாவது ஒரு 3:9 அப்படின்னு சொல்லுவோம். வெறும்னே இன்னேலும் எக்ஸேல் மட்டும்தான் பண்ண போறோம். அது அப்படியே இந்த அளவுல பண்ண போறோம். இன்னேல் ஒரு 3 அளவு நம்ம இழுக்க போறோம். அதுக்கப்புறம் மட்டும் எக்ஸேல் பண்றது மட்டும் ஒரு 9 அளவுல நம்ம வெளியில விட போறோம். இந்த இது ரேஷியோவே போதும். இதுக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணா போதும். பேசிக்கா இது மட்டும் பண்ணிடணும். ஆனா ரொம்ப அதிகமா பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய டைம் மூச்சு நல்லா இழுத்துட்டு ரொம்ப தூரம் ரொம்ப எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்றதுலாம் வேண்டாம். ஓரளவுக்கு இந்த ரேஷியோ தான் கரெக்டா இருக்கும். இப்போ இதுல தான் 2 கான்செப்ட், அதாவது இதுலயே தெரிஞ்சு, இந்த ரேஷியோலே தெரிஞ்சிச்சு, 3:9லேயே தெரிஞ்சிச்சு. அதாவது மூச்சு நல்லா இழுத்துட்டு வெளியில விடுறது, அது மூச்சு இழுக்கிறதோட வெளியில விடுறத கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதுதான். இப்போ அதை எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். எந்த ஆசனா வேணாலும் உட்காரலாம். நான் இப்போ பத்மாசனால உட்காடுறேன். எப்பயுமே மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு பத்மாசனா இல்லைன்னா வஜ்ராசனா, இது ரெண்டுமே உட்கார்ந்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப பலன்கள் ஜாஸ்தி. அதோட இந்த ஆசனத்தோட சேர்ந்து அந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது ரொம்பவே பலன்கள் ஜாஸ்தியா இருக்கும். இது செய்ய முடியலன்னா பரவாயில்ல, பத்மாசனம் பண்ணும் போதும் இல்லை வஜ்ராசனம் ரெண்டுமே பண்ண முடியலன்னா நார்மலா சுக்காசனால, அதாவது சம்மணம் போட்டு உட்காந்து செய்யறதுனால செய்யலாம். இல்லை அதுவும் பண்ண முடியல, உட்கார முடியல, முட்டி வலிக்குதுன்னா நீங்க நாற்காலியில உட்காந்தே நம்ம செஞ்சிடலாம். இதுல மூச்சு பயிற்சி பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம முதுகு தண்டு நல்லா நேரா இருக்கணும். தலை, கழுத்து, முதுகு பகுதி இல்லை நேரா இருக்கணும். இதுல இப்போ என்ன பண்றோம்னா, கைகள் இரண்டுமே சின்முத்ரா. சின்முத்ரானா ஆள்காட்டி விரலும் கட்ட விரலுமே சேர்த்து இப்படி வைக்க போறோம். வச்சு இப்படி திருப்பி நம்மளோட உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பாக்குற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கண்களை நல்லா மூடிக்க போறோம். ஒரு 3 வினாடிகள் மூச்சு இழுத்துட்டு 9 வினாடிகளுக்கு மூச்சை வெளியில எடுப்போம். இது அப்படியே நம்ம தொடர்ந்து செய்யலாம். இந்த 3 எப்படி தெரியும், இந்த 9 எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மளோட மனக்கணக்கு தான் எல்லாமே. 3 இதுக்கு நீங்களே மூச்சு 1, 2, 3 அப்படின்னு நினைச்சு அப்படியே 3 இருக்கணும். எக்ஸேல் பண்ணும்போது அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அந்த மாதிரி நீங்களே அந்த மாதிரி கவுண்டர் தான் நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும், மூச்சு விடும் போது வயிறு உள்ள போகணும். இது ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே நடக்கிறதா. பட் ஸ்டில் நீங்க பண்ணும் போது நம்மளோட மூச்சை கவனிக்கும் போது நம்மளோட வயிற்று பகுதியை மேலே கவனம் வச்சு செஞ்சோம்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே தொடர்ந்து ஒரு 2 இல்லை 3 முறை நம்ம அப்படியே செஞ்சிடலாம். முதல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ பண்ணலாம். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியா செஞ்சுட்டே வரலாம். இந்த 3 அதுக்கப்புறம் மூச்சு இழுக்கிறது 3, வெளியில விடுறது 9, 3:9 ரேஷியோல நீங்க அப்படியே செஞ்சுட்டே வரலாம். அதுக்கப்புறம் இது நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்க்ரீஸ் பண்ண, எடுத்த அடிப்பிலே ரொம்ப பண்ணணும், பெருசா பெரிய லெவல்ல செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது ரொம்ப சுலபம் தான். மூச்சு இழுக்கிறோம், மூச்சு வெளியில விடுறோம், அவ்வளவுதான். மூச்செல்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணவே தேவையில்லை. கும்பகம், அதாவது கும்பகம் பண்றதே இல்லை. இது மட்டும் பண்ணாலே போதும். இது பண்ணும் போது நம்ம காலையில
பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா ரொம்பவே வந்து நல்லது. அந்த டைமிங் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் வந்து 6 மணிக்கு மேலே அது வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிடங்கள்ல வந்து இதை செஞ்சாலே போதும். இப்போ வந்து நம்ம பண்ணது வந்து ஒரு 3 இல்ல 4 ரவுண்டு தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க பண்ணும்போது அப்படியே ஒரு 10 ரவுண்டு அப்படியே வந்து செய்யற மாதிரி செய்யலாம். அப்படியே மொத்தமா 10 ரவுண்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 முறையும் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி காலையிலயும் மாலையிலுமே வந்து செஞ்சோம்னா நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட வந்து சைனஸ், வ்ரீசிங் எல்லாத்துக்குமே வந்து இந்த மூச்சு பயிற்சி வந்து ரொம்பவே நல்லது. இது தாராளமா யார் வேணாலும் செய்யலாம். சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து செய்யலாம். ஆனா இது செய்யும் போது வயிறு வந்து கொஞ்சம் காலியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பண்ணும்போது இது பண்ணக்கூடாது. அது சுத்தமா பலனே கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து நான் ஒரு அந்த பாயிண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு 2 முறை செஞ்சுட்டு வந்து தளர்த்திக்கலாம். தளர்த்திக்கலாம். இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.